திருக்கோகர்ணம் திருத்தலத்தில் ஒரு கார்த்திகை மாதம் மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் மிதுன ராசியில் பிறந்தவர் பாம்பாட்டி சித்தர் என்று கூறப்படுகிறது. இவரின் தந்தை பார்வையில்லாதவர். பிறக்கும் பொழுதே கழுத்தில் மாலை சுற்றி பிறந்தார். ஜோகி எனப்படும் இருளர் இனத்தைச் சேர்ந்தவர். பிழைப்புக்காக பாம்புகளை உயிருடன் பிடித்தோ அல்லது கொன்றோ இதை வாங்குவதற்கென்றே இருக்கும் வைத்தியர்களிடம் சென்று விற்று வந்தார். பாம்புகளின் பாஷை அறிந்தவர். இப்படி பாம்புகளை தேடி பாண்டிய நாட்டு காடுகளிலும் மருதமலை காடுகளிலும் நேரம் காலம் பார்க்காமல் சுற்றித் திரிவது இவரது வழக்கம். பாம்புகளின் விஷத்தை அசாதாரணமாக அருந்தியவர் பாம்பாட்டி சித்தர் என்பதை போகர் பெருமான் தனது பாடலில் சொல்லியிருக்கிறார். அதோடு இவரது பிறப்பை பற்றி சொல்லும் போகர், கிடைத்தற்கரிய விசேஷமான கனிகளை உண்டும் ஞானப்பால் அருந்தியும் தன் சித்து திறமையால் பலகாலம் தரணியில் வாழ்ந்தவர் என்று சொல்கிறார் போகர். ஆரம்பத்தில் மிகவும் மூர்க்கனாக இருந்த பாம்பாட்டி கொடிய வகை பாம்புகளையும் பயமறியாமல் மிகுந்த லாவகமாக பிடித்து அவற்றை கொன்றார். இவரது இயற்பெயர் தெரியவில்லை. செடிகளும் கொடிகளும் மண்டி வளர்ந்த அடர்ந்த வனத்துக்குள் அனாயாசமாக நுழைவார். பாம்புகளை தேடி அலைவார். இவரை நம்பியே பல வைத்தியர்கள் அப்பொழுது இருந்தனர். இன்ன வைத்தியத்திற்காக இந்த வகை பாம்பின் விஷம் தேவைப்படுகிறது என்கிற கோரிக்கை அவர்களிடமிருந்து வந்ததும் அதற்கான தேடல் துவங்கிவிடும். கொடிய நச்சு கொண்ட பாம்புகளின் விஷம் எந்தெந்த வியாதியை முறியடிக்கும் தன்மை கொண்டது என்பதையும் இவர் அறிந்து வைத்திருந்தார். இதனால் சில நேரங்களில் பாம்பாட்டி சித்தரே ஒரு வைத்தியராக செயல்பட்டதும் உண்டு. இவரிடம் சிகிச்சைக்காக வந்தவர்களும் ஏராளர்கள். ஒருமுறை சில வைத்தியர்கள் பாம்பாட்டி சித்தரை அவரது இருப்பிடம் தேடி வந்து சந்தித்தார்கள். சரி, தனக்கு புதிதாக ஒரு வேலை வரப்போகிறது, அதன் மூலம் நிறைய பணம் கிடைக்கும் என்கிற சந்தோஷத்தில், வாருங்கள் வைத்தியர்களே, உங்களுக்கு ஏதாவது பாம்பு வேண்டுமா? எந்த வகை பாம்பு வேண்டும் என்று சொல்லுங்கள். உங்கள் விருப்பத்திற்கேற்றபடி அதை உயிருடனோ அல்லது சாகடித்தோ கொண்டு வருகிறேன் என்றார். ஐயா, பாம்பின் பாஷை அறிந்தவரே, நவரத்தினம் போல் ஜொலிக்கக்கூடிய பாம்பு ஒன்று இருக்கிறது. கொஞ்சம் குறைவான உயரத்தில் இருக்கும் அந்த பாம்பின் தலையில் ஒரு மாணிக்க கல் காணப்படும். அந்த பாம்பின் விஷம் எங்களுக்கு அவசரமாக தேவைப்படுகிறது. உயிர்காக்கும் பல நோய்களை தீர்க்கக்கூடிய வலிமை அந்த விஷத்திற்கு உண்டு. அதனால் தான் உன்னை தேடி வந்தோம் என்றனர். அந்த பாம்பின் விஷம் மட்டும் போதுமா? ஏதோ மாணிக்கக்கல் என்று சொன்னீர்களே, அதையும் எடுத்து வர வேண்டுமா என்று சவாலாக கேட்டார் பாம்பாட்டி சித்தர். விஷம்தான் எங்களுக்கு முக்கியம். முடிந்தால் அந்த மாணிக்கக்கல்லையும் கொண்டு வா. அதற்கு ஒரு நல்ல விலை போட்டு கொடுத்து விடுகிறோம் என்றனர் பேராசைக்காரர்களான அந்த வைத்தியர்கள். நீங்கள் கேட்ட அனைத்தும் நாளை காலை உங்களிடம் இருக்கும். சந்தோஷமாய் போய் வாருங்கள் என்று அவர்களை அனுப்பி வைத்தார் சித்தர். இரவு வேளையில்தான் இத்தகைய பாம்பு நடமாடும் என்பதை அறிந்த பாம்பாட்டி சித்தர் அன்று இரவில் வீட்டில் உணவு சாப்பிட்டு விட்டு நவரத்தின பாம்பை வேட்டையாடுவதற்காக புறப்பட்டார். இறைவன் பாம்பாட்டி சித்தரை ஆட்கொள்ள தீர்மானித்தது இந்த தினம்தான். சோதனைகளை முதலில் தந்தான் இறைவன். எத்தனையோ பாம்பு புற்றுகளை தரைமட்டமாக்கியும் குறிப்பிட்ட அந்த பாம்பு சிக்கவே இல்லை. முதலில் சலித்து போன பாம்பாட்டி சித்தர் தன் முயற்சியிலிருந்து கொஞ்சமும் துவலாமல் அடுத்தடுத்து காட்டில் பயணிக்கலானார். அப்பொழுது வித்தியாசமான ஒரு புற்று அவரது கண்களில் பட்டது. ஒருவேளை நவரத்தின பாம்பு ஓய்வெடுக்கும் புற்று இதுவாக இருக்குமோ என்ற எண்ணத்தில் தன் கையில் இருந்த ஆயுதத்தால் இடிக்க முற்பட்ட போது அந்த வினோதம் நிகழ்ந்தது. திடீரென யாரோ ஒருவர் அந்த காடே அதிரும்படி சிரிக்கும் பேரோசை கேட்டது. பாம்பு புற்றை இடிக்கும் தன் முயற்சியை சட்டென நிறுத்திவிட்டு சுற்றுமுற்றும் பார்த்தார் பாம்பாட்டி சித்தர். உருவம் எதுவும் தென்படவில்லை. ஆனால் கண்களை கூச வைக்கும் பேரொளி ஒன்று அவர் முன் தோன்றியது. கண்களை கசக்கி கொண்டு பார்த்தார். பாம்பாட்டி சித்தரன் முன்னே தேஜசான உடல்வாகுடன் பிரகாசிக்கும் கண்களுடனும் ஜடாமுடி தரிக்க சித்த புருஷர் ஒருவர் பிரசன்னமானார். பாம்பாட்டி சித்தர் திகைத்து போனார். யார் நீங்கள்? எதற்குமே பயப்படாத என்னை உங்களது சிரிப்பு நடுங்க வைக்கிறது. என் பணியின் போது ஏன் குறுக்கே வருகிறீர்கள்? உங்களுக்கு என்ன வேண்டும் என்று அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டார். எனக்கு நீதானப்பா வேண்டும் என்று ஆரம்பித்த அந்த சித்த புருஷர், பாம்புகளை இப்படி பிடித்து வதைக்கிறாயே, உனக்கு அதில் என்னப்பா மகிழ்ச்சி என்று கேட்டார். என்ன அப்படி கேட்கிறீர்கள்? இந்த தொழில்தான் எனக்கு சோறு போடுகிறது, சந்தோஷம் இருக்கிறது. விதவிதமான பாம்புகளை தேடி தேடி பிடிக்கும் பொழுது எனக்குள் ஒரு உற்சாகம் தோன்றுகிறது என்று எதிரில் நிற்பவர் யாரென்றே அறியாமல் அப்பாவியாக பேசிக்கொண்டிருந்தார் பாம்பாட்டி சித்தர். இருக்குதப்பா, இதைவிட உயர்ந்த தொழில் ஒன்று இருக்கிறது. வீரம் மட்டுமே வாழ்க்கை அல்ல, விவேகமும் உன்னிடம் இருக்க வேண்டும்.
ஒன்றும் அறியாத இந்த பாம்புகளை வேட்டையாடுகிறாயே, உனக்குள் பாம்பு இருக்கிறது, அதை என்றாவது நீ உணர்ந்தாயா என்று கேட்டார் அந்த சித்தர். என்னது, எனக்குள்ளும் ஒரு பாம்பா? என்னையா தாடிக்காரரே, கதை விடுகிறீரா? மனிதனுக்குள் எப்படி பாம்பு வசிக்க முடியும் என்றார் பாம்பாட்டி சித்தர். இருக்கிறது, அதை நீ தேட முயற்சிக்க வேண்டும், அதற்கு தியானம் கைகூட வேண்டும். ஐயா, உங்களை பார்த்த மாத்திரத்திலே எனக்கு ஏதோ மாற்றம் தெளிவாக உணர்கிறேன். இதுவரை நான் செய்து வந்த தொழிலே எனக்கு அருவருப்பாக தோன்றுகிறது போல் இருக்கிறது. எனக்குள் இருக்கும் பாம்பு என்ன என்பதை சற்று விளக்கமாக சொல்லுங்கள், நான் மகிழ்ச்சி அடைவேன். உனக்குள் மட்டும் இல்லையப்பா, இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொருவரின் உடலுக்குள்ளும் அந்த பாம்பு இருக்கிறது. உன்னை யார் என்று உணரும் வேலை வந்துவிட்டது. சதையும் திரவமும் நிறைந்த இந்த மனித உடம்பு இறைவனின் அற்புதமான படைப்பு. இதற்குள் ஒரு பாம்பு தலைகீழாக தொங்கி கிடக்கிறது, அடங்கி கிடக்கிறது. அதன் பெயர் குண்டலினி. உடலின் சுவாசத்தை கட்டுப்படுத்தி இறைவனை நினைத்து தவம் செய்தால் உன் சுவாசம் உன் கட்டுக்குள் வரும். சுவாசம் ஒடுங்கும் வேளையில் குண்டலினி என்கிற அந்த பாம்பு புத்துயிர் பெறும். நீ நினைத்தபடியெல்லாம் அதை ஆட்டி வைக்கலாம். இதில் கிடைக்கிற பரமானந்தத்தை ஒரு முறை உணர்ந்துதான் பாரேன். உலகம் எவ்வளவு விந்தையானது, அதி அற்புதமானது என்பதை நீயே உணர்வாய். இதில் கிடைக்கிற ஆனந்தத்தை இதுவரைக்கும் நீ அனுபவித்திருக்க மாட்டாய் என்று ஒரு சீடனுக்கு சொல்வதைப் போல் அந்த சித்தர் புருஷர் சொல்ல உடல் லேசாகி போனார் பாம்பாட்டி சித்தர். அடுத்த கணமே படாரென அவரது கால்களில் விழுந்து, பாம்பாட்டி சித்தர், மகா புருஷரே, எனக்கு தெளிவை ஏற்படுத்தி விட்டீர்கள். உங்கள் வார்த்தைகளின் மகத்துவம் இப்பொழுதே என்னை பரவசம் கொள்ள வைக்கிறது. தாங்கள் காட்டிய வழியில் என் பயணம் தொடரும் என்று கம்பீரமாக சொன்ன பாம்பாட்டி சித்தர் பாம்பு புற்றுகளை இடிப்பதற்காக தான் வைத்திருந்த ஆயுதங்களை, பாம்புகளை சேகரிக்க தான் வைத்திருந்த கூடைகளையும் தூக்கி எறிந்தார். சபாஷ் இளைஞனே, இனி நீ காணப்போகும் உலகமே அலாதியானது. உன்னை தேடி பலரும் கூடுவர். நல்லவர்களுக்கு நன்மை செய், அல்லாதவர்களை உன்னிடம் அண்டவிடாதே என்று சொல்லி மறைந்த சித்தர் சட்டைமுனி தனக்கு சொல்லி அருளியபடி குண்டலினியை உணரும் தவம் துவங்கினார் பாம்பாட்டி சித்தர். அடுத்து வந்த நாட்களில் அவரது தேகம் மெல்ல மெல்ல பொலிவு பெற துவங்கியது. குண்டலினியின் சக்தியை அறிந்தார். மாபெரும் சித்திகள் அவரிடம் கூடின. மண்ணை அள்ளினார், பொன் துகளானது. கற்களை எடுத்தார், நவரத்தினமாக ஜொலித்தது. இரும்பை தொட்டார், தங்கமாக மின்னியது. ஆசை அறவே ஒழிந்து போனது. தங்கத்தையும் நவரத்தினங்களையும் அல்லல் படும் மனிதர்களிடம் அளந்து கொடுத்தார். சோம்பேறிகளுக்கு உபதேசம் செய்தார். பேராசையோடு தன்னிடம் வந்தவர்களை சட்டைமுனியின் சொற்படி துரத்தி அனுப்பினார். காசுக்காக பாம்புகளை பிடித்து வந்த இளைஞன் சித்தராக, பாம்பாட்டி சித்தராக ஆன கதை இதுதான். எண்ணற்ற சித்து விளையாட்டுகள் மூலம் அகிலத்தையே தன் பக்கம் திருப்பிய பாம்பாட்டி சித்தர் ஒருமுறை ஆகாய மார்க்கமாக பயணித்து கொண்டிருந்தார். அப்பொழுது திடீரென ஒரு அழுகுரல் அவரை திசை திருப்பியது. ஒரு தேசத்து மகாராணியின் ஓலம். தரை இறங்கிய பொழுது அந்த நாட்டின் மகாராஜா இறந்து விட்டதை அறிந்தார். மகாராணி உட்பட தேசத்து பிரஜைகள் அனைவரும் அங்கே ஒன்று கூடி ஒப்பாரி வைத்து கொண்டிருந்தனர். அங்கே ஒரு சித்து விளையாட்டு நிகழ்த்த விரும்பினார் பாம்பாட்டி சித்தர். இறந்து கிடந்த மகாராஜாவின் உடலில் தன் உயிரை செலுத்தினார். அதாவது கூடுவிட்டு கூடு பாய்ந்தார். பிறகென்ன, செத்துப்போன மகாராஜா சிரித்தபடியே எழுந்து உட்கார்ந்தார். ராணி உட்பட பிரஜைகள் அனைவரும் அதிர்ந்தனர். இந்த வேளையில் அவர் பாடிய பாடல்கள் ஏராளம். வாழ்வின் தத்துவத்தையும் வாழ்க்கை நெறியையும் பலரும் உணர்த்தும் விதமாக ஆடு பாம்பே ஆடு பாம்பே என்கிற முடிவு வரிகளை கொண்ட பாடல்களை அப்பொழுது பிறந்தன. சாதாரணமாக இருந்த தன் கணவரான மகாராஜா திடீரென எப்படி கவிதை மழை பொழிகிறார் என்று சந்தேகப்பட்ட மகாராணிக்கும் உண்மையை உணர்த்தி அவர்கள் அனைவருக்கும் தெளிவு பெறும்பொழுது நிழல் நிஜமானது. அரசர் சரிந்து விழுந்தார். அரசனுக்குள் அதுவரை இருந்த பாம்பாட்டி மகாராணிக்கு உபதேசம் செய்து வைத்து அங்கிருந்து சென்றார். மிகவும் பிரபலமான நாதரமுடி மேலிருக்கும் நாகப்பாம்பே, நச்சுப்பை வைத்திருக்கும் நல்ல பாம்பே, பாதாளத்தில் குடிபுகும் பைக்குள் பாம்பே, பாடி பாடி நின்று விளையாடு பாம்பே என்ற பாடல் பாம்பின் சிறப்பு என்ற தலைப்பில் இவர் எழுதியதுதான். இது தவிர கடவுள் வணக்கம், குரு வணக்கம், சித்தர் வல்லவங்கூறல், சித்தர் சம்வாதம், பொருளாசை விலகல், பெண்ணாசை விலகல், சரீரத்தின் குணம், அகப்பற்று நீக்கல் போன்ற தலைப்புகளிலெல்லாம் பாம்பை சம்பந்தப்படுத்தி இவர் எழுதிய பாடல்கள் பிரபலம். சித்தர் ஆரூடம், வைத்தியசாலை உட்பட பல நூல்களை இவர் எழுதியுள்ளார். பல அற்புத கலைகளையும் சிறந்த இரகசியங்களையும் அறிந்து வைத்திருந்த பாம்பாட்டி சித்தர் தனது 163வது வயதில் சமாதி அடைந்ததாக கூறப்படுகிறது. இவர் சமாதி கொண்ட இடம் விருத்தாச்சலம் என்றும் துவாரகை என்றும் மருதமலை என்றும் பல தகவல் இருந்தாலும் சங்கரன் கோவில் புளியங்குடி சாலையில் இவர் சமாதியானார் என்கிற தகவலே பலராலும் ஊர்ஜிதமாக சொல்லப்படுகிறது. மருதமலை கோவிலில் பாம்பாட்டி சித்தரின் சன்னதியில் இதே தகவல் காணப்படுகிறது.
பாம்பாட்டி சித்தரோடு மருதமலை அதிக அளவில் சம்பந்தப்பட்டிருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. என்னவென்றால் மருதமலையில் இவர் வாழ்ந்த காலம் அதிகம். இதை உறுதி செய்வது போல் பாம்பாட்டி சித்தர் மருதமலையில் தவம் செய்த குகைக்குள்ளிருந்து ஆதி மூலஸ்தானம் என்று முருகப்பெருமானை வழிபடுவதற்கு இவர் ஏற்படுத்திய சுரங்கம், இவர் உருவாக்கிய சுனை போன்றவையும் இன்றளவும் இருக்கின்றன. பாம்பாட்டி சித்தர் இன்றும் கூட அரூபமாக இந்த சுரங்கம் வாயிலாக முருகப்பெருமானின் கருவறை சென்று அவரை பூஜித்து வருவதாக சொல்லப்படுகிறது. உள்ளிருக்கும் குண்டலினி என்கிற பாம்பை மேலெழுப்பு என்று இவருக்கு சட்டைமுனி அறிவுரை கூறியதை நினைவுபடுத்தும் விதமாக படமெடுத்து ஆடும் ஒரு பாம்பின் வடிவில் இயற்கையாக அமைந்த ஒரு கற்பாறையும் இவரது சன்னதியில் இருக்கிறது. மருதமலை முருகனை தரிசித்துவிட்டு பிரகாரம் வலம் வரும் பொழுது இடப்பக்கம் செல்லும் படிகளில் கீழிறங்கி சென்றால் பாம்பாட்டி சித்தரின் சன்னதியை தரிசிக்கலாம். இந்த சன்னதியில் சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன் யோகியர் ஒருவர் வரைந்த பாம்பாட்டி சித்தரின் படம் இருக்கிறது. தவிர அந்திகேஸ்வரருடன் கூடிய சிவலிங்கம், பாம்பாட்டியின் கல் விக்கிரகம், நாகராஜாக்கள் சூழ சன்னதி நன்றாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. இங்கு வைக்கப்படும் முட்டை மற்றும் பால் போன்றவற்றை ஒரு சர்ப்பம் பலர் கண்களிலும் படாமல் வந்து சாப்பிட்டு விட்டு போகிறது. சில நேரங்களில் சிலரின் கண்களுக்கு இது தட்டுப்படும். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்களில் இங்கே சிறப்பான வழிபாடுகள் நடக்கின்றன. பாம்பாட்டி சித்தருக்கு வழிபாடுகள் செய்ய விரும்புவோர் மருதமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலை தொடர்பு கொள்ளலாம். பாம்பாட்டி சித்தர் சன்னதியின் முள் பலரும் அமர்ந்து தியானம் செய்கிறார்கள். இங்கே செய்யக்கூடிய முறையான தியானம் நாம் பித்ரு தோஷத்தையும் அகற்றக்கூடியது என்கிறார் இங்கு பூஜை செய்யும் சிவாச்சாரியார். அவர் நம்மிடம் பெற்ற தாய் தகப்பனாரையும் நம் முன்னோர்களையும் நினைத்து இங்கே தவம் செய்வது விசேஷம். தவிர குழந்தை பேறு இல்லாமை, திருமண தோஷம், நாகதோஷம் போன்றவற்றுக்கு இங்கே வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும். இதற்காக பல வெளியூர்களிலிருந்து பக்தர்கள் இங்கே வருகிறார்கள் என்கிறார். மருதமலைக்கு செல்லுங்கள். மேற்கு தொடர்ச்சி மலையின் தரைமட்டத்திலிருந்து சுமார் 500 அடி உயரத்தில் இருக்கிறது இந்த கோவில். மலைக்கு மேல் பயணிக்க திருக்கோவில் சார்பாக பேருந்து வசதியும் உண்டு. நடந்து செல்லும் பாதையும் உண்டு. இதர வாகனங்களிலும் பயணித்து செல்லலாம். முருகப்பெருமானின் 7வது படை வீடு என்கிற பெருமைக்குரியது மருதமலை. மலை மேல் குடிகொண்டிருக்கும் அந்த மால்மருகனை வணங்குங்கள். முருகனின் ஆசி பெற்ற பாம்பாட்டி சித்தர் சன்னதிக்கு சென்று அவரையும் தரிசித்து ஆசி பெறுங்கள். சித்தர்களின் ஆசியும் அருளும் தான் கலியுக வாழ்க்கைக்கு அவசியம். இது போன்ற மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு நமது ஆன்மீக களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க. மேலும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வோர் உங்கள் சுப்பிரமணிய சங்கர். நன்றி, வணக்கம்.